இல்ல இல்ல இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன். யோ கத்தாதையா. மாமா என்ன நடக்குதுங்க? ஏன் எல்லாரும் அங்க நிக்கிறாங்க? நான் சொன்ன மாதிரியே இந்த ஊர் முன்னாடி உன் பையன் வசந்த என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வச்சாச்சு. நான் உன்கிட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன். இல்ல இல்ல நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன ஏமாத்தி என் பையனை உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வச்சுட்ட. இந்த கல்யாணம் செல்லாது. யோ என்னையா செல்லாது? இந்த கல்யாணத்துல உனக்கு வேணா விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் பையனுக்கும் என் தங்கச்சிக்கும் விருப்பம் இருக்கு. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? அப்ப நம்ம தோத்து போயிட்டோமா? ஒன்னா வாழ போறவங்க அவங்க, சரியா? அவங்க முடிவு தான் தேவை, உன் முடிவுலாம் தேவையில்ல. ஏய், நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். உன் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலி அறுத்தறிஞ்சிட்டு என் நண்பனோட பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்படா. தைரியம் இருந்தா கை வையா பாப்போம். என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலி மேல கைய வச்ச கைய வெட்டிடுவேன். ஏய், வெட்டிடுவியா நீ? என் கைய வெட்டிடுவியா நீ? டேய், உன்னை இங்கே சாவடிக்கிறேன்டா. டேய் வாங்கடா. அண்ணாச்சி டேய், இவன் இந்த இடத்தை விட்டு உயிரோட போக கூடாது. வெட்டி சாய்கடா. வாங்கடா வாங்க. எவன் முதல்ல வரானோ அவன் பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்காது. வாங்கடா. ஏய் நீ போடா. ஏய் நீ போ. ஏய் நீ போடா. ஏய் நீ போடா. நீ போ. ஆன்றல்ல, வாங்கடா. டேய், என்னடா நிக்கிறீங்க எருமை மாடு மாதிரி? போய் அடிங்கடா. ஏய் ஏய் நிறுத்துங்கப்பா. பாண்டி, உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை? பாண்டி என்ன ஏமாத்தி அவன் தங்கச்சி கழுத்துல என் மகனை தாலி கட்ட வச்சிருக்கான். பாண்டி, என்னப்பா இது? இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றது நல்லாவா இருக்கு? ஏன்பா இப்படி பண்ண? தலைவரே, நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். வசந்த் ராசாத்தி கழுத்துல தாலி கட்டினதே நான் சொல்லித்தான். ராசாத்தி வசந்த சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டே போகணும். என்னாச்சு? என் மாப்பிளைக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போற? முடியாத முடிக்க போற. முயற்சி பண்ணி பாரியா, தப்பே இல்ல. சவால் சவால். இதான் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா? ஏன்பா வசந்த், நீ ராசாத்தியை விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிருக்க? ஆமா, நான் ராசாத்தியை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் ராசாத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா லவ் பண்றோம்.
அண்ணாச்சி, விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணவங்கள பிரிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பாண்டி தங்கச்சிய பேசாம உங்க மருமகளா ஏத்துக்கங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. முடியாது, முடியவே முடியாது. இவன் தங்கச்சி எல்லாம் என்னால மருமகளா ஏத்துக்கவே முடியாது. அண்ணாச்சி, நீங்க பணக்காரரா இருக்கலாம், அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க பாண்டி தங்கச்சிய மருமகளா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல இந்த ஊரே உங்களை ஒதுக்கி வச்சிரும். அண்ணாச்சி, பாண்டி தங்கச்சியை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஊர் உனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ரொம்ப ஆடாத. இந்த கல்யாணம் வேணா நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்கலாம். உன் தங்கச்சி என் மவனையும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். ஏய், நிறைய போலாம். மாப்பிள, நீ ஜெயிச்சிட்ட மாப்பிள. என்ன ஸ்ரீஜா இப்படி ஆயி போச்சு? அப்ப நம்ம அபிகிட்ட தோத்து போயிட்டோமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து தோத்து போயிட்டோமா நான் கேக்குறேன். இவ எதுக்கு இப்ப நம்மள அடிச்சா? நான் என்ன பண்ணேன்? எங்க இங்கதான் கல்யாணம்னு சொன்னாங்க, யாரையுமே காணோமே. எங்க போனாங்கன்னு தெரியலையே. வாமக்கா. இல்ல பங்கு, என்னல உன் பிரச்சனை? நீ பாட்டுக்கு திடீர்னு காணாம போயிட்ட. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் மச்சான், எனக்கு பிரச்சனை இருக்காதா? ஏகப்பட்ட பிரச்சனை மச்சான். நிறைய பணம் தேவை இருக்குது. எங்க சித்தப்பாவை சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொன்னா அவர் இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது மச்சான். இல்ல சும்மா இருங்க. வழி வாமா ராசதி, வா நில்லு நில்லு. வாங்க மாப்பிள, நில்லுங்க நில்லுங்க. வாங்க வாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சு வச்சோம். கல்யாணம் நல்லபடியா தான் முடிஞ்சு. நீங்க போய் வேலையை பாருங்க. நீ இப்படியே பேசிட்டு போய் உனக்கு கல்யாணமே நடக்காது. ஏன்ல வசந்த், ராசாத்தி, நீங்க 2 பேரும் இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்குள்ள எவ்வளவுதான் சண்டை, கருத்து வேறுபாடெல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்னா வாழணும்னு அந்த சாமியை பார்த்து வேண்டிக்கோங்க. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்த்தின்யே நமஹ, ஓம் ஆகாச காமின்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் கட்ககேடதாரண்யே நமஹ. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஹே ராசாத்தி, என்ன நீயே விபூதி வச்சுக்கிற? நீ வசந்துக்கு வச்சு விடு. வசந்த், நீங்க ராசாத்திக்கு விபூதி வச்சு விடுங்க. ஆமாமா, கரெக்டா தானே சொல்லுது அபி. நீ அவருக்கு விபூதி வச்சு விடு, அவரு உனக்கு விபூதி வச்சு விட்டோம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பிரகாரத்தை சுத்திட்டு வாங்கோ. நான் பூஜை பண்ணி மாலை எடுத்து வைக்கிறேன். போயிட்டோம். தங்கச்சி, நானும் கோவில சுத்திட்டு வந்துடுறேன். நீங்க எங்க இருங்க. ஏய் மகா,
கொஞ்சம் இரு வரேன். சஞ்சீவ், நம்மளும் கோயிலை சுத்தி வரலாம் வா. ஏ சஞ்சீவ், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ சொல்லாட்டியும் எனக்கு தெரியும் சஞ்சீவ். அண்ணாச்சி உன்கிட்ட இந்த கல்யாணம் வேணா நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா உன் தங்கச்சியையும் என் மகனையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவங்க வாழ மாட்டாங்கன்னு சொன்னதை நினைச்சுதானே ஃபீல் பண்ற? நீ ஒன்னும் கவலைப்படாத சஞ்சீவ். அண்ணாச்சி மோசமானவர் தான். ஆனா அவர் புள்ளைக்கு ஒரு நல்ல அப்பா. எந்த ஒரு அப்பாவும் தன் பிள்ளைக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அண்ணாச்சி முதல்ல பழி வாங்க ராசாத்தி வாழ்க்கையை அழிக்க நினைச்சா அதனால அவரோட புள்ள வாழ்க்கையும் கெட்டு போகும்னு அவருக்கு தெரியாதா என்ன? அதனால அண்ணாச்சி கோபத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் உன் மனசுல போட்டு குழப்பிக்காத. சந்தோஷமா இரு. வசந்தும் ராசாத்தியும் மாலையோட அண்ணாச்சி முன்னாடி போய் நின்னு எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்டா கண்டிப்பா மனசு மாறி அவரை 2 பேரையும் ஏத்துப்பாரு. நீ சொல்றது சரிதான் அபி. அண்ணாச்சி வீட்டுக்கு வசந்த ராசாத்தியோட நானும் போயிட்டு வரேன். வேண்டாம் சஞ்சீவ். ஏன்? அண்ணாச்சி உன் மேல கோவத்துல இருக்காரு. நீ இப்போ ராசாத்தி கூட அண்ணாச்சி வீட்டுக்கு போனா நீ வந்ததாலேயே அவர் வீம்புக்கு ராசாத்திய ஏத்துக்க மாட்டாரு. அதனால இன்னும் பிரச்சனை அதிகமாகதான் செய்யும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. சரி, இன்னும் எத்தனை நாள் இந்த ஊர்ல இருப்ப? இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்போம். பங்கு கணேசா, அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். என்ன மச்சான்? வா. அதோ வர மச்சான் கூப்பிடுறான், போயிட்டு சரி, வந்துறேன். போயிட்டு வாங்க. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளையும் ராசாத்தியும் அண்ணாச்சி வீட்டில் நீயே போய் விட்டு வந்துடு. ஏதாச்சும் பிரச்சனைனா ஃபோன் பண்ணு. சரி மச்சான். சரி. வாமா, வாங்க, இப்படி நில்லுங்க, வாங்க. என்ன இவன் நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறான்? ஏய், என்ன ஏன்டா பாக்குற? சாமியை பார்த்து கும்பிடுறா. கரிசட்டி கருவாயா, சாமியை பாடுறா. மாப்பிள்ள, இந்தாங்கோ, இதை உங்க ஆத்துக்காருக்கு கழுத்துல போடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேதேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் வர்ஷரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்மான் பவ. இந்தாமா, இதை உங்க ஆத்துக்காருக்கு போடுமா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேதேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் வர்ஷரம் தீர்க்கமாயு. பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்புங்க. நல்லா இருக்கு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ராசாத்தி, ராசாத்தி, போற இடத்துல சூதானமா இருக்கணும், கோவப்படக்கூடாது. உன் புருஷன் பேச்ச கேட்டு நடந்துக்கம்மா. அப்பா, நல்லா இருமா. அப்பா உன்னை அடிக்கடிக்கு வந்து பாக்குறமா. அழாத ராசாத்தி, உனக்கு எதுவா இருந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன். தைரியமா போயிட்டு வா. அபி,
மட்டும் இல்லனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத ராசாத்தி. சஞ்சீவ் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் தப்பா நடக்காது. போயிட்டு வா. போயிட்டு வரோம் அத்தை. போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள. பங்கு ஆ. போய் விட்டு வா. நான் போய் விட்டு வரேன் மச்சான். போ. பாத்துக்கங்க மாப்பிள்ள. போயிட்டு வாமா. இந்த தடவை நம்ம அபிகிட்ட தோத்து போயிட்டோமே. ச்சே, நமக்கு லக்கே இல்லடி. மா, தான் திறமை மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் லக்க நம்புவான். எனக்கு இந்த லக்கு மேலலாம் நம்பிக்கையே இல்ல. நான் அந்த அபிய ஜெயிச்சு அந்த அபிய வாழ விட்டியா இந்த ஊரை விட்டே நான் விரட்டி அனுப்புவேன். எப்படி ஸ்ரீஜா? அந்த சஞ்சீவுக்கு சீக்கிரம் முத்தழகு கூட கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அபிய வாழ விட்டியா இந்த ஊரை விட்டே நான் அனுப்ப போறேன். ஸ்ரீஜா, நான் சிரிச்சேனேன்னு நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு தானா சிரிப்பு வந்துடுச்சுடி. ஏன்னா சஞ்சீவ் முன்னாடி மாதிரி இருந்தா பரவாயில்ல. சஞ்சீவ் அபிய தான் பக்கத்திலேயே சேர்க்க மாட்டான், அவளை வெறுத்து ஒதுக்குவான். அப்போ நீ சஞ்சீவுக்கு முத்தழக கல்யாணம் பண்ணி வச்சு அபிய பிரிச்சிருவேன்னு சொன்ன, அது சரி. ஆனா இப்போ நிலைமையே வேறையால இருக்கு. ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு முக்கிய ரீசனே அந்த அபிதான். அதனால சஞ்சீவுக்கு அபி மேல சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு. சஞ்சீவும் அபியும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இனிமே நீ எப்படி முத்தழகுக்கும் சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப? மா, நம்மலாம் சகுனி மாதிரி. நமக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கவும் சரி அதை அழிக்கவும் சரி ரொம்ப ஈஸி. சஞ்சீவ் அபி க்ளோஸ் ஆனா என்ன, நம்ம கிட்டதான் முத்தழகுன்னு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குல்ல, அத நம்ம சரியா யூஸ் பண்ணா இப்ப அபி கிட்ட சாயற மாதிரியே இருக்க சஞ்சீவ் முத்தழகு பக்கம் ஈஸியா சாய வைக்கலாம். சஞ்சீவ் முத்தழகுக்கு ஈஸியா கல்யாணம் பண்ணி வச்சு இந்த அபிய இந்த ஊரை விட்டே விரட்டி அனுப்பிடலாம். மா, அங்க பாரு முத்தழகு வரா. முத்தழகு, வசந்த் ராசாத்தி கல்யாணத்தை அந்த அபி நல்லபடியா நடத்தி வச்சுட்டான்னு வருத்தப்படுறியா? ஏன் ஸ்ரீஜா அப்படி கேக்குற? வசந்த் ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா நடந்ததுல முத்தழகுக்கு வருத்தம் இருக்காதா என்ன? இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா அபி அண்ணாச்சி கிட்ட விட்ட சவாலுக்கு இந்நேரம் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போக பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிருப்பா. எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த அபிதா பாண்டிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் நினைச்சதை சாதிச்சிட்டால. நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத முத்தழகு. உன்னோட இடத்துல இன்னொருத்தி வந்து வேலி போட்டு இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா. அதுக்கு நீயும் நீ மட்டும்தான் காரணம். உன்னோட அசால்ட் தனத்தை அவ தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான்.
ராசாத்தி வசந்த் கல்யாணத்தை ஒரு காரணமா வச்சு அந்த அபி சஞ்சீவ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. யாருமே காணோம். அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துருச்சேன்னு போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்குங்க. சரி, நாமளும் கிளம்புவோம். ஊரே கிளம்பி போய் கோயிலோட நடைய சாத்த போறாங்க. ஆனா இதுங்க மூணும் அப்படி என்னதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த வர இருங்க. இனியும் நீ உஷாராகல. உன் மாமா உனக்கு சொந்தம் இல்ல முத்தழகு. அப்படி மட்டும் சொல்லாதீங்க.